ரீசன்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். தமிழ் சினிமா உலகத்தில் நாம் வந்து ஒரு சூப்பரான ஒரு 20 டைரக்டர் லிஸ்ட்டு சொன்னோம்னு கேட்டோம்னு வச்சுங்களேன், கண்ணை மூடிட்டு அந்த 20 லிஸ்ட்டில் இருக்கிற ஒரு இயக்குனர் பேரை யாரை கேட்டாலும் சொல்லலாம். இந்த இயக்குனர் கண்டிப்பாக அந்த லிஸ்ட்டு இருப்பார். அவர் தான் நம்ம இயக்குனர் விக்ரமன். சூரிய வம்சம், வானத்தை போல, நான் பேச நினைப்பதெல்லாம், உன்னை நினைத்து, பூவே உனக்காக, இந்த மாதிரி பல வெள்ளி விழா படங்களை கொடுத்த ஒரு இயக்குனர் தான் இயக்குனர் விக்ரமன் அவர்கள். அவரது மகன் வந்து முதல் முறையாக ஒரு படத்தில் கதாநாயகனாக அறிமுகமாயிருக்காரு. அந்த திரைப்படம் தான் ஹிட்லிஸ்ட். இந்த திரைப்படத்துடைய கதை என்ன? கதையெல்லாம் ஒன்றும் பெரிய லெவலில் கிடையாதுங்க. யூஸ்வலான ஒரு ரிவெஞ்ச் ட்ராமா. தன்னுடைய தந்தைக்கு இறப்புக்கு காரணமாக இருந்தவங்கள ஒரு வித்தியாசமான முறையில் அவங்களையெல்லாம் கொலை பண்ண வைக்கிறாரு. இதுதான் இந்த படத்துடைய ஷார்ட்டாக சொல்லணும்னா இதுதான் இந்த படத்துடைய கதை. எல்லாருக்காகவுமே வாங்கியாச்சு. ஸோ உங்களுக்கும் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபுல்ஃபில்டான ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா கண்டிப்பாக வேலவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோடுக்கு வாங்க. ஆனால் அவங்க தந்தை வந்து எதனால் வந்து மரணம் அடைகிறாரு, அது தந்தையுடன் சேர்த்து அவர் வீட்டுக்கு எதிர் வீட்டில் இருக்கிற இன்னொரு பெண்மணியும் இறக்கப்படுறாங்க. அவங்களுக்காக பழி வாங்குகிற ஒரு மர்டர் மிஸ்ட்ரி த்ரில்லர் தான் இந்த ஹிட்லிஸ்ட். இந்த படத்துக்கு கே.எஸ். ரவிக்குமார் அவர்கள் தான் இந்த படத்தை தயாரித்திருக்கிறார். இந்த படத்துக்கு இயக்கம் வந்து பார்த்திங்கன்னா 2 பேர் இருக்காங்க. ஒன்று சூர்யா கதிர் கக்கல்லர், இன்னொன்று கார்த்திகேயன். இந்த 2 பேரும் இந்த படத்துக்கு இயக்கம். புலிக்கு பிறந்தது பூனையாகுமா அப்படின்ற ஒரு பழமொழிக்கு எடுத்துக்காட்டு தான். அப்பேற்பட்ட இயக்குனருடைய மகன் நடிப்பில் சும்மாவா விட்டுருவார். நடிப்பில் எந்த குறையும் இல்லை. இவருக்கு இந்த ஹிட்லிஸ்ட் படத்தின் மூலமாக அதிக படங்கள் வாய்ப்பு வர்றதுக்கு நல்லாவே இருக்குது. அந்த அளவுக்கு நடிப்பு திறமையில் எந்த விதமான குறையும் வைக்கல திரு இயக்குனர் விக்ரமன் அவர்களுடைய மகன். மற்ற கோஸ்டார்ஸ் சரத்குமார் இருக்கார், கௌதம் மேனன் இருக்கார், இவங்களாம் எப்படி பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்தாங்க சார் இவருடைய மகனை பற்றி மட்டும் சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுதுங்க. சரத்குமார் நம்ம வழக்கமாக போர் தொழிலில் நம்ம பார்த்துருக்கோம், கௌதம் வாசுதேவன் லியோலையும் பார்த்துருக்கோம், அதுக்கு முன்னாடி சில படங்கள்லையும் பார்த்துருக்கோம். அவங்க போஸ்ட்னா அவங்க வந்து அவங்களே வந்து பெரிய இயக்குனராக இருந்தவர். அவங்களுக்கெல்லாம் நடிப்பு திறமை இல்லாமல் இருக்குமா, அவங்களெலாம் வந்து குறை சொல்கிற அளவுக்கு படத்தில் இருக்க போகுது அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. அவங்க பார்ட் ஆஃப் விஷயங்களை சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. இது எல்லாம் ஓகே. பட் இவ்வளவும் சூப்பராக கொடுத்த இயக்குனர்கள் படத்தோட கதையை கொஞ்சம் மெருகேற்றிருக்கலாமே. ஏன் வந்து இந்த மாதிரி கதை அம்சம் உள்ள படங்கள்லாம் வந்து நம்ம ஹாலிவுட்டில் பார்த்துருக்கோம். ஒரு ஹாலிவுட்டில் பார்த்தா நம்ம அக்செப்ட் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம தமிழ் ஆடியன்ஸ் வந்து பார்த்தா அக்செப்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக வந்து ஒரு கேள்விக்குறியாக தான் அமையுது. முகமூடி மாட்டிக்கொண்டு சில விஷயங்களை வந்து பண்ண வைக்கிறாரு. அவர் அந்த முகமூடியே தெரியாமல், யாருன்னே தெரியாமல் இருக்கிற ஒரு நபருக்காக இங்கே பல கொலைகள் நடக்குது, பல விஷயங்கள் நடக்குது. ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மாநகர காவலில் படத்தில் வர சீனெல்லாம் வந்து வேறு மாதிரி உல்ட்டா பண்ணிலாம் இங்கே எடுத்திருக்காங்க. அந்த எதாவது கிளைமேக்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. விஜயகாந்த் அவர்களை கட்டி போட்டுட்டு அவருடைய தங்கையோட கணவராக இருக்க நாசர் இந்த பக்கம் கட்டி போட்டிருப்பாங்க. அந்த தங்கையை உண்டு வரும்போது வந்து இங்கே நீங்கள் அசைஞ்சிங்கன்னா துப்பாக்கி சுடும், அங்கே வந்து உங்கள் தங்கை கணவர் இருப்பார்ன்ற இந்த சீனெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி காட்சி அமைப்புகள்லாம் இந்த படத்தில் இன்றைக்கி வேறு மாதிரி உல்ட்டா பண்ணிலாம் எடுத்திருக்காங்க. சரி, ஓகே. இதெல்லாம் இப்படி இருக்கும்போது கடைசியாக என்ன ஆகுதுன்னா, யாரா அந்த முகமூடி, யாரா அவர் அப்படின்னு சொல்லும்போது என்னென்னா, நமக்கு வந்து படம் பார்க்கும்போதே தெரிஞ்சிச்சு இவராக தான் இருப்பாருன்ட்டு. ஆனால் இவராக இருக்குன்னு தெரிஞ்சால் கூட நீங்கள் ஸ்க்ரீன் பிளேவை நீங்கள் அவராக இருக்கக்கூடாதோ அப்படின்ற மாதிரி கொண்டு போனால் தான் அந்த படத்துடைய சக்ஸஸுக்கு முக்கியமான காரணம். ஆனால் இதில் அந்த விஷயத்த அவங்க கோட்டை விட்டுட்டாங்க அப்படின்னு தான் இங்கே சொல்ல முற்படுறோம். இருந்தாலும் இயக்குனர் விக்ரமன் அவர்களுடைய மகன் நடிப்பு உண்மையிலேயே நன்றாகவே இருக்கிறது. அதில் வந்து குறையே இல்லை. இந்த படத்தின் மூலமாக அவருக்கு இன்னும் பல படங்கள் வாய்ப்பு வரத்துக்கு உண்டான விஷயங்களும் நடக்கலாம். ஏன்னா நடிப்பில் திறமை வேறு, படம் ஓடுமா ஓடாதுன்றது வேறு. நடிப்பு திறமையில் எந்த விதமான குறையும் வைக்காத ஒரு நடிகராக இந்த படத்தில் முற்றிலும் அவர் பாஸ் மார்க் வாங்கியுள்ளார். ஆனால் படத்தோடைய திரைக்கதையோ இந்த ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ணுவாங்களா? இந்த மாதிரி திரைக்கதையெல்லாம் நம்ம மக்களுக்கு ஏற்றுப்பாங்களா? ஒரு கமர்ஷியல் ஃப்ளிக்கு கேட்குற மக்கள்கிட்ட போய்ட்டு நான் ஹாலிவுட் லெவலில் வந்து ஒரு படம் பண்ணி கொடுக்க போகிறேன், ஹாலிவுட் லெவலில் வந்து விஷயங்களை கொடுக்க போகிறேன்னு சொன்னீங்கன்னா அது வந்து இங்கே ஆடியன்ஸை அட்ராக்ட் பண்ணுமா அப்படின்னு யோசிக்கணும். ஏன்னா இங்கே பல விஷயங்கள் பல முறையில் வந்து ஹாலிவுட் லெவலில் கொடுத்துருக்கும் போது வந்து இங்கே அந்த படங்கள் எல்லாமே தோல்வியை மட்டுமே சந்தித்துள்ளது. ஏன்னா ஹாலிவுட் லெவலில் கொடுக்கும்போது ஹாலிவுட்டில் ஏற்றுப்பாங்க. ஆனால் நம்ம அதே தமிழ் சினிமாவில் கொடுத்தோம்னா அதை ஏற்றுப்பாங்களான்றது ஒரு கேள்விக்குறி அமையல. அந்த லிஸ்ட்டில் இந்த படம் போயிடுமோ அப்படின்ற ஒரு கவலையும் நமக்கு இருக்குது.
இந்த படத்துக்கு இசை சி சத்யா அந்த த்ரில்லருக்கு ஏற்ற மாதிரி இசையை கரெக்டாக கொடுத்துருக்காரு. காட்சி அமைப்புகள் கரெக்டாக இருந்தும் என்னென்னா ஆடியன்ஸை அட்ராக்ட் பண்ண வைக்கணும். அதுதான் ஒரு படத்தோடைய இந்த மாதிரி படங்களுக்கு மெயினான விஷயமே என்னென்னா அந்த ஆடியன்ஸை அட்ராக்ட் பண்ணி கனெக்ட் பண்ண வைக்கணும். உங்களுக்கு படத்தோட ஒன்றி அமைக்க வச்சா இந்த படம் ஒரு படி மேலே போயிருக்கோம் அப்படின்றதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. எதுவாக இருந்தாலும் ஒரு பெஸ்ட்டு மர்டர் மிஸ்ட்ரி த்ரில்லர், அதாவது இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயங்களை கொடுக்கும்போது கொஞ்சம் கோட்டை விட்டுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம ரஜினிகாந்தோட அண்ணா திரைப்படத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் அவர் வந்து கொல்கட்டாவுக்கு வருவார். அங்கே வில்லனை வந்து பழி வாங்கிறதுக்கு என்ன பண்ணுவார், வில்லனுடைய அடியாட்களையே வைத்து நீ இவனை கொல்லணும்னா இப்போ நீ செத்துருவே 5 செகண்ட் அப்படின்னு சொல்லுவார். உனக்கு 10 செகண்ட் தான் டைமு, நீ அதுக்குள்ளே இவனை கொல்லலாம் நீ செத்துருவ அப்படின்னு சொல்லி ரஜினிகாந்த் அவர் சொல்லுவார். பார்த்தீங்களா, இந்த மாதிரி விஷயங்களை வந்து நினைவுபடுத்துகிற மாதிரியே தான் சில காட்சி அமைப்புகளும் இந்த படத்தில் அமைஞ்சிருக்கு. இது எப்படி இருந்தாலும் என்னங்க, நாங்கள் விக்ரமன் சாருடைய பையன், அவர் முதல்ல ஒரு படம் நடிச்சிருக்காரு, நாங்கள் போய்ட்டு பார்க்கணும் ஆர்வப்படுறேங்க, நீங்கள் பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லுங்கன்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக சொல்லணும். நீங்கள் போய் கண்டிப்பாக போய் பார்க்கலாம். ஹிட் லிஸ்ட்டு டாப் லிஸ்ட்டில் சேரனா கூட ஒரு ஆவரேஜ் லிஸ்ட்டில் சேர்ந்துச்சு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். பெரிய சைக்கோவா இருக்கா சார். See you soon. நம்ம வேலவன் ஸ்டோர்ஸ்ல என்னோட ஷாப்பிங்கை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஆஃபர்ஸும் எக்கச்சக்கமா இருக்கு. ஸோ சீக்கிரமே வந்து உங்களோட ஷாப்பிங்கை கம்ப்ளீட் பண்ணுங்க. வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.